கல்கி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் வரும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருப்பாரு, தனஞ்சயா உன் ரதம் அக்னி தேவனின் வரம், காப்பது கொடியில் இருக்கும் ஆஞ்சநேயர், நடத்துவது 3 உலகையும் ஆள்கின்ற நான், இத்தனை இருந்தும் உன் ரதம் 2 அடி பின் சென்றதென்றால் நினைத்து பார் அர்ஜுனா, அவன் சாமானிய வீரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பற்றி சொல்லியிருப்பாரு. அப்போ கர்ணன் எவ்வளோ பலசாலி அப்படிங்கிறத பார்த்துடலாம். 70 சிங்கங்கள் சேர்ந்தா ஒரு யானைக்கு சமம், 10,000 யானைகள் சேர்ந்தா ஒரு பீமசேனனுக்கு சமம், 10,000 பீமசேனன்கள் சேர்ந்தா ஒரு ஐராவதம்க்கு சமம். ஐராவதம்ங்கிறது இந்திரனோட யானை. 10,000 ஐராவதம் சேர்ந்தா ஒரே ஒரு இந்திரனுக்கு சமம். 1,00,000 இந்திரன் சேர்ந்தாதான் ஹனுமனுடைய வலது கைக்கே சமம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹனுமான் அர்ஜுனனோட தேர்கொடியில் இருந்தும் அங்கே கிருஷ்ணர் ஓட்டுறாரு. 3 உலகத்தையும் ஆள்கின்ற கிருஷ்ணர் இருக்காரு. அந்த தேர் அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு பரிசா கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சுதர்சன சக்கரத்தையும் கிருஷ்ணருக்கு கொடுத்தது அக்னி பகவான் தான். அர்ஜுனனோட தேரில் இத்தனை விஷயங்கள் இருந்தும் கர்ணன் அம்பு விட்டு அர்ஜுனோட தேரை 2 அடி பின்னுக்கு தள்ளியிருப்பாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்ணன் எப்பேற்பட்ட மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் போர்க்களத்தில் அவர் தோத்து போயிருந்தாலும் மகாபாரதம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னா கர்ணன் தான். எப்போவுமே அவரோட பேரை இந்த சரித்திரம் மறக்கவே மறக்காது. உங்களுக்கு கர்ணனை பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மகாபாரத கதையிலேருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.